மற்றைய பெண் அரசனிடம் மன்னிப்பு கேட்டார். ரைஹானா, வாங்க ஆண்டி. வந்து உட்காருங்க. என்ன கதை நேரம் போல வந்து குழப்பிட்டேனா? இல்ல இல்ல, கதை முடிஞ்சு. ஒரு பிள்ளைக்கு 2 தாய். அந்த கதை உங்களுக்கு தெரியுமா? ஓ அதுவா? இப்ப அந்த மாதிரி எல்லாம் நடந்தா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த நம்ம ஊர்லயே டிஎன்ஏ எடுக்க வேண்டிய கதை இந்த கிட்டத்துல நடந்துச்சு. தெரியாதா உனக்கு? ஓ அப்படியா? என்ன கதை? தான் 10 மாசம் வயிற்றுல சுமந்து பெற்ற பிள்ளையே சட்டமே இது ஓ புள்ள இல்லைன்னு சொன்ன கதை. அவளது பெயர் ஆயிஷா. நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர். கல்வி இடைநிறுத்தப்பட்டதால அதிகமாக படிக்க இல்லை. ஆனாலும் சந்தோஷமாக இருந்தா. அவளது குடும்பத்துல அவளுக்கு திருமணம் செஞ்சு வைப்பதற்காக பேச்சுவார்த்தையும் நடந்துச்சு. பெற்றோர் மற்றும் உறவினரால பார்க்கப்பட்ட ஒருவருடன் திருமண நிச்சயதார்த்தமும் நடந்துச்சு. ஆயிஷாவும் திருமணத்திற்கு சம்மதித்தார். அவர்களுக்கு நிக்காவும் நடைபெற்றுச்சு. முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தின்படி திருமண பதிவு அவசியமான ஒன்றில்லைதானே. அதனால மணமக விரும்பாத காரணத்தினால திருமண பதிவும் செய்யப்பட இல்லை. நிக்கா நடைபெற்று இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் முதல்ல கிடைச்சிச்சு. அந்த பிள்ளைக்கு பிறப்பு சான்றிதழ் பதிவு செய்ய வேண்டும் என ஆயிஷா தனது கணவரிடம் கேட்டார். தம்மிடம் விவாக பதிவு சான்று இல்லாததால பிறப்பு சான்றிதழ்ல 6வது பகுதியில பெற்றோர் விவாகம் செய்தவர்களா என்ற கேள்விக்கு இல்லை என்றே விடையளிக்க வேண்டும். இதனால பிறப்பு சான்றிதழ் அப்போது எடுக்கப்பட இல்லை. இந்நிலையில 2வது குழந்தையும் பெற்றெடுத்தார்கள். இதற்கு பிறகும் ஆயிஷா தனது கணவரிடம் பிள்ளைகளின் பிறப்பு சான்றிதழ் வேலைகளை செஞ்சு தருமாறு கேட்கவே தான் அதற்கு ஏற்பாடு செய்துள்ளதாக சொன்னார். சொன்னபடியே சில தினங்கள்ல பிறப்பு சான்றிதழை ஆயிஷாவிடம் கொடுத்தாரு. ஆயிஷாவுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. ஆனா அந்த நிம்மதி நீடிக்க இல்லை. கணவர் வீட்டுக்கு வருவது படிப்படியாக குறைந்தது. ஆயிஷா பிள்ளைகளோடு தனியே விடப்பட்டார். பின்னர் ஆயிஷாவின் கணவருக்கு ஏற்கனவே திருமணம் நடைபெற்று அவர்களுக்கு பிள்ளைகளும் இருப்பது தெரிய வந்தது. அவரு ஆயிஷாவையும் பிள்ளையையும் கைவிட்டு விட்டு அந்த குடும்பத்துடனேயே சென்று விட்டார். ஆயிஷா பிள்ளைகளோடு கவலைகளோடு வாழ்ந்து வந்தார். பிள்ளைகளை பாடசாலையில சேர்க்கும் காலமும் வந்துச்சு. பாடசாலை அதிபரை சந்தித்த போது பிள்ளையை பாடசாலையில சேர்ப்பதற்கு தாய் தந்தையரை அழைத்து வருமாறு கூறினார். நான் தான் பிள்ளையின் தாய் என ஆயிஷா கூறினாலும் பிள்ளையின் பிறப்பு சான்றிதழ் பத்திரத்திலேயே வேறொருவரின் பெயர் இருப்பதை சுட்டிக்காட்டினார் அதிபர். அது கணவரின் முதலாவது மனைவியின் பெயர் என்பதை அறிந்த ஆயிஷா வேதனை அடைந்தார். மற்றைய பிள்ளையின் சான்றுகளையும் தாயின் பெயர் எனும் இடத்தில் தனது கணவரின் முன்னாள் மனைவியின் பெயரே இருந்தது. தமது திருமணம் பதிவு செய்யப்படாமல் இருந்ததால தனது கணவர் முதலாவது மனைவியுடனான திருமண சான்றுகளை வைத்தே தனது பிள்ளைகளுக்கு பிறப்பு சட்டாரியம் செய்துள்ளார் என்ற உண்மையை ஆயிஷா புரிந்து கொண்டார். தான் சுமந்து பெற்றெடுத்த பிள்ளைகள் சட்ட ரீதியாக தனக்கு உரிமை இல்லாதவர்கள் என்ற உண்மையை ஆயிஷாவினால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இனி அவளது பிள்ளைகளுக்கு நான் தான் தாய் என்பதை சட்ட ரீதியாக நிரூபிக்க டிஎன்ஏ எனப்படும் மரபணு பரிசோதனையை செய்து அதை அலுவலகங்களுக்கு சென்று சட்ட ஆவணங்களை திருத்தம் செய்ய வேண்டும். இதற்கு எத்தனை காலமாகுமோ? பாவம், என்ன கல்யாணத்தை கட்டாயம் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய சட்டம் வந்திருந்தா அவங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இந்த மாதிரி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க தெரியுமா? பிள்ளைக்கு பிறப்பு சான்றிதழ் இருக்கிறது பிரச்சனை. அப்படித்தான் அதை கஷ்டப்பட்டு அந்த பர்த் சர்டிபிகேட் எடுத்தாலும் பெற்றோர்கள் விவாகமானவரா என்ற கேள்வியை நீக்கிட்டு தானே அதுல இல்லைன்னு எழுத சொல்ல வளர்ந்து வர பிள்ளைகள் அதை புறவு பார்க்கும் போது எவ்வளவு மன உளைச்சலுக்கு உள்ளாகுறாங்க தெரியுமா? அது மட்டும் இல்ல, பிள்ளைக்கு ஓய்வூதியம், சொத்துரிமை, புலமை பரிசு, காப்புறுதி, ஒரு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கும் எவ்வளவு பிரச்சனை இது தெரியுமா? இப்படி அடிக்கடி சொல்லிட்டே போலாம். கணவர் விட்டுட்டு போனதுக்கு பிறகு அவரோட பிள்ளை இல்லைன்னு சொன்னா அந்த தாவரிப்பு பண்ண பெறதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்குது. இவ்ளோ இருக்குதா?
யாருக்கோ எங்கேயோ நடக்குதுன்னு சொல்லி பார்த்தா இப்ப இது நம்ம ஊர்லயே நடந்திருக்கு. நம்ம குடும்பத்துல உள்ளவங்களுக்கு நடக்கும் போதுதான் அதுல உண்மையான கஷ்டம் தெரியும். எங்களோட முஸ்லிம் தனியார் சட்டத்துல ஆண்கள் ஒண்ணுக்கு மேல கல்யாணம் முடிக்கிறாங்க. அந்த நேரத்துல அவங்க வெள்ளையில தான் பதிவு செய்யறாங்க. ஆனா அதையும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். எல்லா கல்யாணமும் கட்டாயமா பதிவு செய்யப்படணும். இப்படி எமது முஸ்லிம் தனியார் சட்டத்துல கட்டாயமான ஒரு சீர்திருத்தம் கொண்டே வரணும். அப்படி கொண்டு வரதால்தான் பெண்களோட கவலைகள் கஷ்டங்கள் குறைஞ்சே போகும்.